தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டு இருந்தது. புதுச்சேரியில் நள்ளிரவு சுமார் 2 மணி நேரம் பெய்த கனமழையால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து 2வது நாளாகவும் அங்கு கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர். சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் அயப்பாக்கம், திருமுல்லைவாயல், பட்டாபிராம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் குண்டும் குழியுமான சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். அத்துடன் போரூர், வானகரம், மதுரவாயல், காரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக மழை காரணமாக போரூர் மேம்பாலம் கீழ் மழைநீரானது குளம் போல் தேங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக வெளுத்து வாங்கிய கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மதுரை மாநகரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளிலும் மழைநீர் தேங்கியதால் ஆங்காங்கே வாகனங்கள் மெதுவாக சென்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.